Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி கற்களை வச்சு இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சோ இது போல கூழாங்கற்கள், நல்ல பெரிய பெரிய கற்கள், சின்ன கற்கள் எது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. ஒரு வேஸ்டான ஒரு பிளேட் ஒன்னு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து மேகிக்கு ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து வேஸ்டா இருந்துச்சு. சோ அதான் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு இந்த பிளேட்டோட இந்த மேல் சைடுல கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரஃபா சரண்டி விட்டுக்கோங்க. ஏதாவது நைஃப் ஏதாவது வச்சுட்டு நம்ம கல்லை வச்சு ஸ்டிக் பண்ணும்போது நல்லா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்சரை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால ஒயிட் கலரோட ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணி ஸ்கை ப்ளூ கொண்டு வர போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த பெயிண்ட்டை வந்து அப்படியே அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தண்ணி இருக்கா மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிரியேட் ஆகும். கொஞ்ச நேரம் வந்து இது அப்படியே காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கற்களை வந்து இதில் வச்சு ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் கல் எடுத்து முதல்ல இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கலாம். எந்த இடத்துல மலை மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்சர் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த பெரிய கற்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. இது ஒட்டுறதுக்கு வந்து நான் ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபெய்பான் மற்ற க்ளூ எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நிற்குமா அப்படின்ட்டு தெரியல. ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கற்களையுமே அது பக்கத்துலேயே வச்சு ஒட்டுங்க. மலை மாதிரியான ஒரு டெக்ஸ்சரை வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த சைடில் நம்ம கற்களை வச்சு ஒட்டும்போது நமக்கு நல்ல பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெரிய கல் வச்சுருக்கு அதுக்கு நேர் சைடு வந்துட்டு அதே மாதிரி ஒரு பெரிய கல் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து பிளேட் வந்து நல்ல பேலன்ஸாக அப்படியே இருக்கும். இந்த பிளேட் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கற்களை வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மலையை வந்து நம்ம கற்கள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கற்கள் எல்லாமே ஒரு அமைப்பாக ஒரு மலை மாதிரி வரா மாதிரி வச்சு ஒட்டுங்க. கேப் எல்லாமே இல்லாத மாதிரி பார்த்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான கற்களை வச்சு ஒட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மலை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டை சுற்றி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கற்களை வச்சு ஒட்டிக்கலாம். இது வந்து பிளேட் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு கற்களை வச்சு ஒட்டுங்க. குட்டி குட்டி கல் எல்லாமே இந்த இடுக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே ஒட்டி விடுங்க. இந்த பிளேட்டை ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கற்களை வச்சு ஒட்டி மறைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கற்களை வச்சு ஒட்டியாச்சு. குட்டி குட்டி கேப் தெரியாத அளவுக்கு கூட சின்ன சின்ன கூழாங்கற்களை வச்சு ஒட்டிடலாம்.
இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அந்த மலையை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த மலையிலிருந்து தண்ணி வந்து நமக்கு அருவி மாதிரி கொட்டுற மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வேணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் எடுத்துட்டு இந்த கல் மேலே ஒட்டி அதை வந்துட்டு நம்மளோட அந்த பிளேட்டில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஒட்டி விட்டுக்கோங்க. அதே போல் செல்லோ டேப் வந்துட்டு ஒரு 4-5 முறை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா அருவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நல்லா அகலமாக இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. ஸோ இது மேலே வந்துட்டு நம்ம அடுத்து வந்து அந்த அருவி போல் ஒரு டெக்ஸ்சரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டாக இருக்கிற ஹார்ட் க்ளூ இந்த மாதிரி மேலேருந்து அப்படி ஃப்ளோவிங்காக வரா மாதிரி ஒரு டெக்ஸ்சரை வந்து நம்ம ஹார்ட் க்ளூ வச்சுட்டு கொடுக்கணும். இது போல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அருவியிலிருந்து அப்படியே தண்ணி வந்து விழுற மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிரியேட் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹார்ட் க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த க்ளூ வந்து அப்படியே இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அப்போ வந்து தண்ணியோட அந்த தெரிக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்சருமே தெரியும். இப்போ அந்த மலையிலிருந்து அந்த தண்ணி அருவி வந்து கொட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலான இந்த பிளான்ட்ஸ் நமக்கு வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்ஸ் வந்து ₹1 அந்த மாதிரி ரேட்டுக்கு கிராஃப்ட் திங்ஸ் கடையில் கிடைக்கும். ஸோ இது போல் வெரைட்டியாக வாங்கி வச்சுருந்திங்கன்னா ஒன்று இந்த மாதிரி சைடு அது எல்லாமே வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த க்ரீன் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் எங்கெங்கே ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒட்டி விடுங்க. அந்த கற்களோட இடுக்கிலிருந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து வளர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோஸ் போல் இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று ஒட்டி விட போகிறேன். அப்போ வந்து ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிங்கான ஒரு லுக் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான குருவி இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே வந்து கிராஃப்ட் திங்ஸ் கடையில் தான் கிடைக்கும். ஒரு குருவி பார்த்தீங்கன்னா ₹4 ₹5 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த குருவி வந்துட்டு ஒன்று அந்த மலை மேலே உட்காந்துருக்கா மாதிரியும், இன்னொரு குருவி வந்துட்டு இங்கிருந்து அந்த குருவியை பார்க்குற மாதிரியும் ஒட்டி விட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அருவி வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட வாட்டர்ஃபால் கிராஃப்ட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கற்கள் தான். என்னோட பையன் இந்த கற்கள் எடுத்து வந்து கொடுத்து ஏதாவது ஒன்று செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அவனுக்காகவே இந்த மாதிரி ஒரு வாட்டர்ஃபால் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் நீங்களும் இது போல் கற்கள் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கற்கள் எல்லாமே மணல் அதிலிருந்து கிடைக்கும், கடற்கரை அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு ஷோகேஸை ரொம்ப அழகுபடுத்துங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தினமும் நம்ம சேனலில் வர புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.